ஓம் ஸ்ரீ குருபியோ நம. ஸ்ரீ நாராயணீயம் ஸ்லோகங்கள் பொருள் விளக்கம். அந்த வகையில் இன்று தசகம் 2 குருவாயூரப்பன் ரூபம். சூரியஸ்பர்தி கிரீடம் மூத்வதிலக பரோஸ்மாதி பாலாந்தரம் காருண்ய ஆகுலம் நேத்ரம் ஆத்ரம் அசிதுல்லாசம் சுனாஸ்புடம் கண்டோத்யத் மகராபகுண்டலயுகம் கண்டோஜ்வலத் கௌஸ்துபம். கௌஸ்துபம் என்றால் மணி. ஸ்வத்ரூபம் வடமால்யஹாரபடலம் ஸ்ரீவத் தீப்தம் பஜேஹ. இது ஸ்லோகம். பொருள் விளக்கம் பார்க்கலாம். குருவாயூரப்பன் ரூபம் பற்றிய ஸ்லோகம் இது. சூரிய என்றால் பிரகாசம், சூரிய என்றால் பிரகாசம். ஸ்பர்த்தி என்றால் போட்டி. கிரீடம் மூத்வ திலக மேல் நோக்கிய கோபி திலகம் இட்டுருக்கார் குருவாயூரப்பன். பரோஸ்பதி பாலாந்தரம் என்றால் நெற்றி பிரதேசம். நெற்றி பிரதேசத்திற்கு பெயர் பாலாந்தரம். கருணை என்றால் நமக்கு தெரியும். காருண்ய ஆகுலம் என்றால் கருணை என்று தெரியும். நேத்திரம் என்றால் கண்கள். சுனாஸ்புடம் குருவாயூரப்பன் மூக்கு அவ்வளவு அழகாக உள்ளது. கண்டோத்யத் மகராபகுண்டல கண்ணாடி போன்று உள்ளது கன்னம். கௌஸ்துபம் என்றால் மணி. கௌஸ்துபம் என்றால் மணி. கண்டோஜ்வலத் கௌஸ்துபம் தத்ரூபம் வனமால்ய ஹாரபட்டலம் ஸ்ரீவத் தீப்தம் பஜேக என்று ஸ்லோகம் வருகிறது. இறைவன் ஆஜானுபாகுவாக உள்ளார். மாலைகள் என்னென்ன மாலைகள் அணிந்து கொண்டுள்ளார் என்றால் துளசி மாலை, முல்லை, மந்தாரம், பாரிஜாதம் ஆகிய கதம்ப மாலை. அதாவது துளசி, முல்லை, மந்தாரம், பாரிஜாதம், கதம்பம் இந்த மாலைகள் அணிந்து கொண்டுள்ளார். இந்த கதம்ப மாலையை அணிந்துள்ளார். மறுபடியும் ஸ்லோகத்தை பார்த்து விடலாம். குருவாயூரப்பன் ரூபம் பற்றியது. தசகம் 2. சூரியஸ்பர்த்தி கிரீடம் மூத்வதிலக ஹரோத்பாசி பாலாந்தரம். பாலாந்தரம் என்றால் நெற்றி பிரதேசம். காருண்ய ஆகுலம் நேத்திரமஹர்த அசிதுல்லாசம் சுனாஸ்புடம் மூக்கு பிரதேசம். கண்டோத்யத் மகராபகுண்டலயுகம் கன்னம் கண்ணாடி போன்று உள்ளது. கண்டோஜ்வலத் கௌஸ்துபம் தத்ரூபம் வனமால்யஹாரபடலம் ஸ்ரீவத் தீப்தம் பஜே. வாய்ப்பு வர